விவசாயத்துல அதிக பணத்தை செலவு பண்ணி கஷ்டப்பட்டு உழைச்சும் நஷ்டப்படுறீங்களா? குறைஞ்ச செலவுல ஸ்மார்ட்டா அதிக லாபம் எடுக்க ஆசையா? அப்போ உங்களுக்கு தான் ஜெய் அக்ரி சயின்டிஸ்ட் சேவை. உங்க பயிர்ல எந்த பிரச்சனைனாலும் என்ன கேளுங்க. தப்பான ஆலோசனையால தவறான பொருட்களை வாங்கி நஷ்டமடையாதீங்க. நான் உங்க ஜெய். உலகத்துல வேளாண் ஆராய்ச்சியில 9வது இடத்துல இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவின் வேளாண் விஞ்ஞானி. இந்தியாவோட டாப் 10 அக்ரி பயோடெக் கம்பெனி பயோ சக்சஸின் எம்டி. அமெரிக்காலையும் பயோ சக்சஸ் நிறுவனத்தை வெற்றிகரமா நடத்திட்டு இருக்கேன். 2002 இருந்து உலகம் பூராவும் 1,00,000 விவசாயிகளுக்கு மேல நிறைய லாபம் எடுக்க வச்சிருக்கேன். என்னோட ஆராய்ச்சியில உருவான அதிநவீன நானோ பயோடெக் 100% ஆர்கானிக் உரங்கள், மருந்துகள் குயிக்கா நல்ல ரிசல்ட் தரும். என்கிட்டயே நேரடியா வாங்குறதுனால விலையும் கம்மி. நடவுல இருந்து அறுவடை வரைக்கும் நான் உங்களுக்கு இலவச ஆலோசனையோட உரம், மருந்து ஷெட்யூல் போட்டு தரேன். விதை, மண்வளம், நீர், சந்தை, லாபம் உங்க கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர பல ரகசியங்கள், வழிமுறைகள் கத்து தர போறேன். என்னோட விவசாய முறை பேரறிவு விவசாயம், கான்ஷியஸ் ஃபார்மிங். நான் உருவாக்குறது விவசாயிகளை இல்ல, வெற்றி விவசாய தலைவர்களை. ஜெய் அக்ரி லீடர்ஸ். வெளிநாட்டுல இருக்கிற விவசாய நண்பர்கள், இளைஞர்கள் அங்க இருந்துகிட்டே உங்க விவசாயத்தை இங்க செய்ய நான் உதவி செய்யறேன். 8754056983 உடனே ஜெய் அக்ரி சயின்டிஸ்ட் சேவையில உங்க பேரை பதிவு செஞ்சு உறுப்பினராகுங்க. பயோடெக் இன்புட் ரசாயனம் இல்லாமல் இனிமேல் ரசாயனம் தேவைப்படாது என்று நினைக்கிறேன். இது ஏன்னா நம்ம வீட்டு வகை விவசாய உறுப்பினர்கள் ரசாயனம் ஒரு துளி கூட இல்லாமல் அதே சமயத்தில் இயற்கை உரம், அதாவது தொழு உரம், கோழி உரம் அல்லது இனி அனிமல் ஹஸ்பண்டரி அந்த கழிவுகள் இல்லாமல் பாரம்பரிய இயற்கை முறைகள் இல்லாமல் மண்புழு உரம், இதுபோல பஞ்சகாவியா அல்லது அமெரிக்கன் ஜீவாமிர்கள் இதுபோல எதுவுமே இல்லாமல் ரசாயனமும் இல்லாமல் இயற்கை முறையும் இல்லாமல் உயிரி தொழில்நுட்ப முறையில் பயோசக்சஸ் நிறுவன இடுபொருட்களை பயன்படுத்தி, அதாவது பயோடெக் உயிரி தொழில்நுட்ப இடுபொருட்களை பயன்படுத்தி ரசாயனத்தை விட அதிக தரமான விளைச்சலை பெற்றுவிட்டார்கள். அதனால் இனிமேல் இயற்கைக்கு நாங்கள் ஒரே ஒரு இடத்தில் மாறுகிறோம். அதாவது இயற்கை விவசாயம் நல்ல முறை, நஞ்சில்லா உணவை மக்களுக்கு அளிக்கும். ஆனால் வருமானத்தை உறுதியாக்க வேண்டும் விவசாயிகள். நம்ம ஒரு ட்ரையல் என்ற இடத்துல நம்ம ஒரு செய்து பார்க்கலாம் அப்படின்னு செய்து பார்க்க முடியாத ஒரு விஷயம் விவசாயம். ஏன்னா காலநிலை மாற்றங்கள், விலைவாசி பிரச்சனை, இவ்வளோ பிரச்சனைகள் இடையில இன்னைக்கு விவசாயம் செய்ய வர்றதே இன்னைக்கு பெரிய விஷயம். அதுல மெதுவான ஒரு ரிசல்ட், குறைந்த ஒரு பலன், விளைச்சல், இதை வைத்துக் கொண்டு விவசாயிகள் முன்னேற முடியாது இயற்கை விவசாயிகள். அதனால் நடைமுறை சாத்தியப்படாத அந்த முறையை காட்டிலும், ரசாயன முறையை காட்டிலும் உயிரி தொழில்நுட்ப இடுபொருட்களை எவ்வாறு பயன்படுத்தி லேபர், இதுல ரொம்ப முக்கியமான விஷயம். இயற்கை முறை விவசாயத்துல உதாரணத்துக்கு தொழு உரம் 10 டன் ஒரு ஏக்கருக்கு ஒரு வருஷத்துக்கு பயன்படுத்த வேண்டும் என்றால் 100 கிலோ உயிரி தொழில்நுட்ப இடுபொருள் போதுமானது. 10 டன்னுக்கு 10 பேர் தேவைன்னா 100 கிலோவுக்கு ஒரு விவசாயி போதும், லேபரே தேவை. அந்த விவசாயியே போய் பயன்படுத்திடலாம். உடனடி ரிசல்ட், அதிக மற்றும் தரமான விளைச்சல், வேலையாள் தேவை குறைவு, பயன்படுத்துவதற்கு எளிது, இதுபோல நிறைய பலன்கள் அந்த உயிர் தொழில்நுட்ப இடுபொருளில் இருக்கின்றன. ஸோ பவர்ட் பை நாலேஜ், அறிவு, ஐடி, டெலிகாம், தென் அக்ரி இன்ஜினியரிங், தென் பயோடெக் இன்புட்ஸ், இதை நாளையும் பயன்படுத்தி விவசாய அந்த தொழிலை ஒரு வியாபாரமாக செய்யும் பொழுது பெர்ஃபார்ம்டு பை ப்ரொஃபஷனல்ஸ், அதாவது டன் பை ஃபார்மர்ஸ் நாங்கள் குறிப்பிடவில்லை, ஒரு தொழில் முனைவோர்களாக ப்ரொஃபஷனலாக விவசாயத்தை நாம் செய்தோம் என்றால் இளைய தலைமுறையை இந்த விவசாயம் ஈர்க்கும். இளைய தலைமுறையினுடைய சதவீதம் மிக குறைவு. ஸோ எல்லாரும் பல துறைகளுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை விவசாய பக்கம் நிறுத்தணும்னா உடல் உழைப்பை குறைத்து அறிவின் உழைப்பை அதிகப்படுத்த வேண்டும். அப்ப அது எல்லாத்துக்குமே ஒரு எந்த ஒரு பிரச்சனைகள் விவசாயத்துல ஒரு சொன்னாலும் அதுக்கு தீர்வுகள் இருக்கிற மாதிரி அதை நாங்கள் டிசைன் பண்ணிடுவோம். வீட்டு வகை வெறும் விவசாய முறை அல்ல, விளைச்சலை மட்டும் புரிய வைக்க. வீட்டு வகை விவசாய வாழ்க்கை முறை.
லாபத்தை குறிவைத்து விவசாயியின் வாழ்க்கை தரம் முன்னேற வழி செய்து விவசாயியின் வளர்ச்சியை நாட்டின் உண்மையான வளர்ச்சி என்று ஆணித்தரமாக உணர்த்துகிறது. B2 Agri முதலில் விவசாயிகளுக்கு நம்பிக்கையை ஊட்டுகிறது, பிறகு ஆர்வம், அதன் பிறகு அறிவு மற்றும் ஆலோசனை. மற்ற இடுபொருட்கள் எல்லாம் இதற்கு பிறகுதான். இன்று போட்டி என்பது விளைவிக்கும் பொருளில் மட்டும் இல்லை, நாம் சிந்திக்கும் யோசனைக்கும் போட்டி உள்ளது. விளைவிக்கும் பொருளுக்கு போட்டி இருக்கு, காம்படிஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்க முடியாது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதோட வேகமா, அதோட முன்னாடி ஒருத்தர் நினைச்சிட்டு இருக்காரு. ஸோ காம்படிஷன்ங்கிறது நம்ம தாட், நம்ம எந்த அளவுக்கு வேகமா போறோம் அந்த அளவுக்கு அது இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வேகமா பயணிக்கணும். தகவல் தொழில்நுட்பம், கணினி வழி எல்லாமே ஒரு ஒருங்கிணைந்த ஒரு விவசாயம் அப்படின்னு சொல்லும்போது, விவசாயம், கால்நடை, மீன் வளர்ப்பு, இது போல கோழி வளர்ப்பு, இது போல ஒருங்கிணைந்த கூட்டுப்பண்ணை நம்ம படிப்போம். அதே மாதிரி இந்த இடத்துல ஒருங்கிணைந்த தொழில் முயற்சி, அந்த மாதிரி ஒரு விவசாயத்தை செய்தால் நிச்சயமாக இது லாபகரமான ஒரு தொழில் தான் என்று நம்பிக்கையை முதலில் விவசாயிகள் மனதில் விதைக்கிறோம். பிறகு வெறும் நம்பிக்கை மட்டும் சொல்லிட்டு இருக்காம ஆர்வம், அதுக்கு வழி சொல்லணும். அப்பதான் அந்த ஆர்வம் பிறக்கும். நம்பிக்கை, அடுத்தது ஆர்வம், பிறகு அறிவு, அதாவது ஆலோசனை, பிறகு அதற்கு தேவையான இடுபொருட்கள். தேவை என்றால் அந்த இடுபொருட்களை நேரடியாக விவசாயிகளுக்கு இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரே நிறுவனம் வழங்கி கொண்டிருக்கிறது என்றால் அது போயஸ் எக்ஸ்பிரஸ் நிறுவனம் மட்டுமே. இதுவரை இல்லை. ஆலோசனையுடன் நம் கொடிஷியா தலைவர் பெருமதிப்பிற்குரிய உயர் திரு கந்தசுவாமி சார் அவர்களை அணிந்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். அருமை பெருமதிப்புக்குரிய திரு சசிகுமார் அவர்களே, திரு துரைராஜ் இயற்கை விவசாய சான்று வழங்க அதற்காக வந்திருக்கோம். திரு துரைராஜ் அவர்களே, திரு இடிகோ அருள் செல்வன் துணை பொதுமலர் நபார்டு கோவை அவர்களே, விவசாய கல்வி மக்களே, இந்த உங்களை நல்வழியில் நடத்தி செல்லும் தலைவர் திரு ஜெய்சங்கர் அவர்களே, அவங்க அசிஸ்டன்ஸ் அவர்கள் அனைவருக்கும் தாழ்வு தெரிவித்துள்ளேன். நாங்கள் முன்னுக்கு பேச சொல்லுன்னா எங்களுக்கு பில்டிங் டெக் கன்வென்ஷன் நடத்திட்டு இருக்குதுங்க கொடிசியாவில். நேற்றிலிருந்து 11 மணிக்கு பார்ட்னர்ஸ் எல்லாம் வராங்க. செமினார் நான் போய் இனாகிரேட் பண்ணி அவங்க 10 கேட்டு அவங்க சொல்லி கொடுத்து ஸ்டேஜுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. அதனால் முதலில் நான் அவங்களை ஓவர்டேக் பண்ணி பேசுறதுக்கு நிறைய கேட்குறேன். இங்கே ஸ்டேஜில் உட்காந்துலாம் பார்த்தா ரொம்ப அழகாக பெருமையாக இருக்கு எனக்கு. ஏன்னா இவ்வளவு இளைஞர்கள் இந்த கான்செப்ட் பண்ணாங்க போது இந்த விவசாயம் அழியாது. என்ன காரணம்னா, நானும் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? எனக்கு கவையோட தெரியும். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. இருக்கிற விவசாய வயசம் தெரிஞ்சவங்க பம்பு வந்துட்டு தெரியுங்களா? சந்தோஷம். நான் 5வது வரைக்கும் தாத்தா எனக்கு கொடுத்துருக்கேன். பள்ளிக்கூடம் தெளிவு போச்சுன்னா அந்த வெயிட் வேணும், கவலை ஓட்டுறதுக்கு வெயிட் வேணும். 5வது வரைக்கும் போது நான் படுத்து வடக்கு மேலே படுத்து ஓட்டுறது பார்ப்பேன். சாப்பிட்டேன் ஏரோட்ட தெரியும். 5 ஏர் போகும்போது ஒவ்வொரு ஏர் கட்ட போனால் தான் அந்த விதை கட்ட முடிட்டு போகும். அந்த அளவுக்கு விவசாயத்துக்கு தெரிந்தவன். ஆனால் இன்று விவசாயம் செய்ய முடியாமல் அதான் சொல்லிட்டு இருந்தேன். 20 எல்லா தாத்தா காலம் பூமியில் அழிஞ்சு போச்சு. நான் படிச்சு டவுன் வந்துட்டோம். ஆனால் அந்த விவசாயம் விடக்கூடாது. 520 ஏக்கர் பூமி வாங்கி வச்சிருக்கிறாங்க. 8 வருஷம் ஆச்சு, ஒன்றுமே பண்ண முடியாமல் இருக்கிற தென்னமரம் மட்டும் 500 தென்னமரம் பார்த்துருக்கு. 2 இடத்துல தண்ணி இருக்குது, பவர் இருக்கிறது, செய்ய முடியல, ஆளே கிடையாது. 20 ஏக்கர் விவசாயம் பண்ணிட்டு ஏன்னா அதோட இதில் உழைக்கக்கூடிய தொழில் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்குது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் விவசாயம் செஞ்சு யாரும் பணக்காராக தான் சரித்திரமே கிடையாது. ஒவ்வொரு பணக்காரன்னு சொல்லிச்சுன்னா அவங்க பூமி தாத்தா காலத்து 200 ஏக்கர் பூமி இருக்கிறது பண்ணையார், 100 ஏக்கர் பூமி பண்ணையார், 5 100 அண்ணன் 2 ஏக்கர் 50 பண்ணி 25 பண்ணி 5 பண்ணி கடைசியில் 5 ஏக்கர் இருக்கக்கூடிய குடும்பம் தான் நீ சூத்துக்கெல்லாம் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அதனால விவசாயம் செய்து பணக்காரான சரித்திரம் கிடையாது. என்ன காரணம்னா, நம்ம விவசாயம் செய்வோம், ஆனா அதை வாங்கிட்டு போய் விற்கிறவன் கோடீஸ்வரன் காரில் போயிட்டு இருப்பாரு. அண்ணாச்சி மளிகடைக்காரர் அழகா தாக்கு நம்ம நீங்க விற்கிற தக்காளி கொண்டு போய் கூட 25 ரூபாய் கொடுத்து வருவோம். வேளாண்தாளத்துல அவங்க வந்து கிலோ 25 ரூபாய் கடைசியில் மார்க்கெட்டுக்கு போயிடுச்சு. 3வது கைமாவது கிலோ 25 போகும். ஒரு தக்காளி வாங்கிட்டு போயிட்டு அவர் காது சுடல வச்சிருப்பாரு. நீங்க சைட்டு கூட 5 மட்ட மாட்டை வச்சுட்டு உருமாறி கட்டிட்டு தக்காளி தூக்கிட்டு படி கொண்டு போயிருக்கோம். அதையும் நம்மளுக்குள்ள ஒத்துமை இல்லை. அதை நான் சொல்ல வரேன். நான் எங்கூட சின்ன பேர் இருக்கும்போது எங்களுக்கு விவசாயம் பண்ணிருக்கும்போதுங்க, எங்க ஊர் சின்னப்புத்து செஞ்சேரி பக்கத்துல அங்க இருக்கிற போது சூலூர் மார்க்கெட் நல்லா இருக்கும். ஏன்னா கோயம்புத்தூர் பக்கத்துல வெங்காயம் இருக்கும். ஒருத்தருடைய அழுதாம வெங்காயத்துல ஒரு தெரியாம திருப்பூர் போய் வித்துட்டே இருப்பாங்க, விலை கம்மியா இருக்கும். இங்க நல்ல விலை கிடைக்குது. இந்த விவசாயிய பக்கத்தோட சொல்ல மாட்டான். இந்த இது பெரிய சூலூர் மார்க்கெட் கூட கையில் வச்சுட்டு வரை அது நம்மளுக்கு ஒற்றுமை இல்லை. அந்த ஒற்றுமை இருந்தா இன்னும் நல்லா வர முடியும். அது ஒரே உதாரணம் என்ன சொன்னா, இன்னும் நல்லா பண்ணலாம். நீங்க என்ன இப்பெல்லாம்
விஷயம் தெரிஞ்சவங்க ஒரு கைட் பண்ண மாட்டாங்க. இவங்க நம்ம ஏமாத்த போதில்லை, அவங்களும் பிழைக்கணும். ஆனால் அவங்களோட வீடு வாங்கி புரோக்கர்னா 2% கமிஷன் வாங்கி பிழைக்கிறாங்களா, அந்த மாதிரி தான் பிழைக்க போறாங்க. அவங்க சொல்றது கேட்டு முன்னேறினா நம்ம எங்கேயும் முன்னேறிடலாம். ஒரே காரணம் விளைச்சல் பண்ணுனா மட்டும் பத்தாதுங்க, அதை மார்க்கெட் பண்ண தெரியும். இப்போ விவசாயம் நம்ம அந்த காலத்துல விவசாயத்துக்கு மாறி போச்சு. சும்மா அதே மாதிரி பண்ணி அப்புறம் ப்ராடக்ட் நிறைய பண்ணணும் பூரா மண் யூரியாவை அதே இதையும் போட்டு எல்லா பூமியும் நாஸ்கல் பண்ணியாச்சு. ஒன்றுமே விளைய மாட்டேங்கிறலாம். உள்ள பூரா பூச்சி இதுவும் அது இது எக்கச்சக்கம் வந்தாச்சு. போன கண்காட்சியில என் கிளாஸ் மட்டும் ஒருத்தர் எல்லாம் போயிட்டான்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னும் நிறைய இருக்காங்க. எங்கூட பிஇ முடிச்சுட்டு எம்எஸ்சி முடிச்சுட்டு மலையாளி பக்கத்துல தோசாமி தோன்ற மகன் ராமகிருஷ்ணன் சொல்லிட்டு இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கலாம். போன விவசாய கண்காட்சியில அவர் கூப்பிட்டு வந்து நாங்க பேச வச்சோம், எப்படி விவசாய கண்காட்சி பண்றதுன்னு சொல்லிட்டு. ரொம்ப அழகா சொன்னான். ஏரே ஓட்ட வேண்டாம் காட்டுக்குள்ள, ஏரே ஓட்ட வேண்டாம், ஏன்னா இருக்கிற உயிருக்கு நுண்ணுயிரெல்லாம் அழிஞ்சிடும். அழகா எக்ஸ்பிளைன் பண்ணா. அது CCTV இதே மாதிரி போட்டு விவசாயம் இன்ஜினியரிங் பண்ணிட்டு எம்எஸ்சி பண்ணிட்டு விவசாயத்துக்கு போற குழந்தைகள் இருக்கிறாங்க. விவசாயியோட குழந்தைகள் வெளியில் படிச்சு அமெரிக்கா கணக்குப்படி குடும்பங்கள் இருக்கிறதா அவங்க படைக்கிறது. சொன்ன மாதிரி டார்வின் சொன்ன மாதிரி இட்ஸ் a question of survival. எல்லாம் படைக்கிறது நெசசிட்டி. இன்னொரு பக்கம் நான் மட்டகத்தை பயப்பட மாட்டேன், எங்கேயோ போட்டு விட்டுறாங்க. அப்படி இல்லை, இது பண்ண முடியும். இது என்னைக்கு நம்ம குடும்ப சொத்து, நம்ம சொத்து, நம்ம பரம்பரை பண்ண விட முடியாது, விடலாம். அதுக்கு சொல்ற வழிமுறை எத்திட்ட போதும். அது இப்போ ஆர்கானிக் விவசாயம் ஒரு பிரமாதம் வந்துருச்சு. இங்கே கோயம்புத்தூருக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஸ்ரீவிசாக்காரன் ஆர்கானிக் விவசாயம் பண்ணி காய் விற்கிறாங்க. தக்காளி வீல 10 ரூபாய்க்கு அவங்களுக்கு 30 ரூபா தக்காளி. ஆனால் அதுக்கு டிமாண்ட் காரணம் வாங்கிட்டு போறாங்க. ஆனால் அது தக்காளி ஆர்கானிக் தான் அப்படிங்கிறது என்ன காரணம், அவங்க சர்டிஃபிகேட் வச்சிருக்காங்க. அவங்க சர்டிஃபிகேட் வாங்கி இங்க விற்கக்கூடிய அனைத்து பொருட்களும் ஆர்கானிக் முறையில் தயாரிக்கப்பட்டது தான் அப்படின்னு சொல்றதுனால நம்பிக்கை வருது. ஆனால் இது செய்ய வேண்டியது விவசாயத்துக்கு மாறினா மட்டும் பார்த்தா சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. முதல்ல நீங்க பண்ணக்கூடிய சர்டிஃபிகேட் இப்போ நாங்கள் இண்டஸ்ட்ரி நடத்தினா ISO சர்டிஃபிகேட் தரச்சான்றிதழ். நாங்கள் எக்ஸ்போர்ட் அமெரிக்காவில் பண்ணிட்டு இருக்கோம்னா ISO சர்டிஃபிகேட் இருந்தால் தான் அவங்க வாங்குவோம் சாமான். ஏன்னா இவங்க ISO பிரகாரம் குவாலிட்டி பண்ணுறாங்க. சர்டிஃபிகேட் பண்ணுவோம். அமெரிக்காவில் தான் நீங்கள் பண்ணுறது பார்க்கறதில்ல. இந்த சர்டிஃபிகேட் பேசும். அதே பிரகாரம் உங்கள் ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் ஆர்கானிக் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிட்டீங்கன்னா உங்கள் ப்ராடக்ட் ஆர்கானிக் சர்டிஃபிகேட் ரெக்கார்ட் ஆகிடுச்சு, மார்க்கெட் பண்ண முடியும். அப்புறம் அடுத்தது உங்களுக்கு ஒத்துமை வேணும். நான் நீங்கள் வேலை இங்கே போனால் சொல்லுவேன், கத்தையோட உனக்கு திராட்சை காற்று எல்லாம் கிடைக்கிற வித்தியாசம். மரத்துக்கு பார்த்து திராட்சை விற்பாங்க, அவங்க தெரிஞ்சு ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு திராட்சைக்கு ஆர்டர். அங்கே அமெரிக்காவில் அதையும் ஒயினாக தண்ணி கொடுத்தாலும் ஒரு பாட்டு ஒயின் 150 ரூபா கொடுத்து வாங்குவோம். இங்கே ஒரு திராட்சை 10 ரூபாய்க்கு வாங்குற கால் கிடையாது. கெஞ்சுவாங்க சீசன் டைமில் வச்சுன்னா. நீங்க அனைவரும் ஒத்துமையா இருந்தீங்கன்னா அந்த ஏரியால ஆக்சுவலா ஒயின் ஃபேக்டரி போட முடியும், திராட்சை ரச ஃபேக்டரி போட முடியும். ஏன் ஒத்துமையா பண்ணக்கூடாது? நீ பண்ண முடியும். அதே மாதிரி தக்காளி பொடியை விட்டாம தக்காளி ஜாஸ் பண்ணிடுங்க. ஒரு சில தக்காளி 50 ரூபாய்க்கு போகுது, 30 ரூபாய்க்கு போகுது. ஒரு சில டயத்துல 3 கிலோ 10 ரூபாய்க்கு 3 கிலோ கூட விற்க முடியாம நீங்க வேலை ரோட்ல கொட்டி லாரி விட்டு ஏற்றுறீங்க. பேப்பர்ல வந்துச்சு. அது கொண்டு வரக்கூடிய கூலி கூட கிடைக்கும் சொல்லிட்டு அதை நீங்களே அரசுக்கு எல்லா ஹெல்ப் பண்றாங்க. இப்போ அதை வாங்கி ப்ராசஸ் பண்ணலாம், சாஸ் பண்ணிடலாம். சாஸ் பண்ணி கிசான்காரி தக்காளி கொண்டு பெங்களூர் கொண்டு போய் சாஸ் பண்ணி திருவிட்டு பாட்டில் 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க, கடையில் விற்கிறாங்க. இது எல்லாம் நீங்க அந்த ஏரியாவுக்கு நீங்க தக்காளி மட்டும் தான் விலையில அந்த கான்செப்ட் பண்ணுங்க. அதே மாதிரி மஞ்சள் எடுத்தா ஒரு வாரம் மஞ்சள் விலையில ஒரு மாசம் பண்ண அதே அவங்க பக்கத்தில் சர்டிஃபிகாரங்களும் எம்டி இருக்காங்க வாங்கிட்டு போயிட்டு அழகாக நீட்டா பேக் பண்ணி கழுவி பவுடர் பண்ணி 100 கிராம் கொண்டாந்து 20 ரூபாய்க்கு வச்சுட்டு போயிடுறாங்க. நீங்க 1 கிலோ மஞ்சள் 20 ரூபாய் கெஞ்சிட்டு இருக்கிறீங்க. இதையே நீங்க செய்யக்கூடாது, செய்ய முடியும். தொழில் செய்ய முடியும். தொழில் செய்யறதுக்கு அரசு எல்லா தொழில் சரியா இருக்காரு. இவங்கெல்லாம் அப்ரோச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட்ல எல்லா ஃபெசிலிட்டிஸ் வாங்கி அந்த நேரில் என்னென்ன இருக்கோ அந்த வசதியை வச்சு தொழில் ஆரம்பிச்சு இது தொழில் முனைவோராக ஆக வேண்டும். ஜெய்சங்கர் சொன்னப்போ நீங்க விவசாயிகள் அல்ல, விவசாய தொழில் முனைவோர் அப்படின்னு நினைக்கிறேன். விவசாய தனியாக உட்காந்துக்கோ. தொழில் முனைவோர் தனியாக ஐடி படிச்சு பிஇ படிச்சு காரில் வந்தால் தொழில் முனைவோர் கிடையாது. நீங்களும் தொழில் முனைவோர்களே. ரோட்டோத்தில் செருப்பு தேய்த்துக் கொண்டிருக்கும் அந்த தொழிலாளியும் தொழில் முனைவோர் தான். அப்படி நாம செய்யும் தொழில சின்சியரா செஞ்சா நம்ம முன்னேற முடியும். அதுக்கு உங்களுக்கு தேவை ஒத்துமை. இப்போ நம்ம செல்ஃப் ஹெல்ப் குரூப்ல லேடிஸ் எடுத்துட்டீங்கன்னா அங்கே கிராமங்களில் படிப்பறிவிழா கொஞ்சம் கூட 10 பேர் சேர்ந்து ஒரு டீம் செட் பண்ணிட்டு செல்ஃப் ஹெல்ப் குரூப் சுயதொழில் செய்யணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் லோன் வாங்கி பை விற்கிறது பண்றதா அதை பண்றது, அப்புறம் பேங்க் லோன் வாங்கி திருப்பி கட்டுறதா பண்ணி பிரமாதம் இருக்கு. எத்தனை செல்ஃப் ஹெல்ப் குரூப் வந்தாச்சு இப்போ உங்க கிராமத்தில் பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த இதுக்கு நீங்க வரணும். நீங்க நம்மளுக்கும் ஒத்துக்கி இருந்து நம்ம ஏரியில் என்ன விளையுதோ இதை எப்படி ப்ராசஸ் பண்ணலாம். அப்போ படிச்சவங்க நிறைய வந்த ஃபீல்டு வந்துட்டாங்க. இவங்கெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு சார் எங்கள் ஊரில் இதுதான் விளையுது, இதை நாங்கள் என்ன பண்ணலான்னு கேள்வி தான் வழிவகை சொல்லுவாங்க. அவங்க மார்க்கெட் பண்ணுறது வழி சொல்லி தர்றாங்க. அது எப்படி வேல்யூ ஆட் பண்ணணும்னு சொல்லி எது எடுத்தாலும் வேல்யூ ஆட் பண்ணுங்க. வேல்யூ ஆட் பண்ணா தான் காசு, இல்லையா காசு கிடையாது. நம்ம ஊரில் 100 மட்டும்தான் ஸ்பின்னிங் மட்டும் பண்ணலாம் கோயம்புத்தூர்ல இல்லை. அதை வாங்கி போய் அகமதாபாத்தில் நம்ம ஊரில் பண்ணக்கூடிய ஸ்பின் பண்ணக்கூடிய நூலை கொண்டு போய் அகமதாபாத்தில் துணி வச்சு கொடுக்குறான். அதுக்கு அவன் மீட்டர் 150 ரூபா கொடுப்பாங்க. அதே ஸ்பின்னிங் அதே வீவிங் பண்ண வரும் சொல்லிட்டு அப்படி ஒரு சில மில்லுகள் ஆரம்பிச்சாங்க. அதுவும் காடாக தான் நினைச்சாங்க. கலெக்டர் வீக்கில் கலர் பண்ணாமல் இருக்காங்க. கூப்பிட்டாங்க மார்க்கெட்டுக்கு பாம்பே மார்க்கெட்டை போச்சு. இன்னைக்கு சூரத்து பாம்பே அகமதாபாத் அங்கே இருந்தால் சாரீஸ் சொல்லி இதுக்கு வரக்கூடிய நூல் நம்ம ஊர்லேருந்து போயிட்டு இருக்குது.
அவங்கவுங்க செய்கிறத அவங்கவுங்க வேலை ஆட் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ராடக்ட்டுக்கு நல்ல காசு கிடைக்கும். அது முதல்ல தெரியாமல் இருந்துச்சுங்க. இப்போ படித்தவங்க இறங்கிட்டாங்க, அரசும் இறங்கிட்டு அரசும் விவசாயத்துக்கு நிறைய செலவு பண்ணுறாங்க. அவங்க படித்தவங்களுக்கு இப்போ அக்ரி யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகுது. நீங்கள் அவங்க சொல்ல படிப்பு இல்லாமல் உங்களுக்கு டிகிரி தர்றாங்க. நீங்கள் படிக்காமலே தமிழ் எழுத தெரிந்திருந்தால் போதும். அவங்க சொல்லக்கூடிய கோர்ஸ் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிஇ பிடெக் மாதிரி உங்களுக்கு டாக்டரேட்டாலும் டிகிரி கொடுக்குறாங்க. உங்களை குவாலிஃபை பண்ணி உங்களுக்கு ஒரு சுய நம்பிக்கையும் தன்னம்பிக்கை உருவாக்குறாங்க. அதெல்லாம் வந்தாச்சு. அதெல்லாம் நீ தயவுசெய்து பயன்படுத்திக்க. நம்ம ஊரில் இருக்குது உடனே தக்காளி கூட காசு இல்லாமல் கோயில் பாட்டை வாங்கி வீட்டில் சொல்லிட்டு போயிடுவோம் அப்படின்னு நினைக்காது. தயவு செஞ்சு வாழ்க்கையில் முன்னேற வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. நம்ம கண்ணை கருத்து வச்சுதான் போடணும். இவங்க கொடுக்குற வாய்ப்பெல்லாம் பயன்படுத்திங்கன்னா நீங்கள் பிரமாதமாக வரலாம். அதற்கு ஆண்டவன் அருள் உண்டு என்று கூறி விடைபெறுகிறேன்.